எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரியில் பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பூண்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், பூண்டு நல்லா வேகும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், நான் சின்னதாக இருக்கிறதுனால அரிஞ்சு போடல, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து சின்ன பூண்டாக இருந்ததுன்னா காரம் நல்லாவே இருக்கும், அதனால் நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் பூண்டு, அதனால் ஒரு 25 பூண்டு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு குழம்பு ரொம்பவே நல்லதுங்க உடலுக்கு. மழை காலத்துலலாம் அடிக்கடி நீங்கள் வாரத்தில் 2 முறை பூண்டு குழம்பு செய்யலாம். அதே மாதிரி சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உடலுக்கு நம்ம சாப்பாடே மருந்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு உண்மையான விஷயங்கள் தான் அது. ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இது வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1.5 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். உங்களுக்கு மல்லித்தூள் டேஸ்ட் ஓகே அப்படின்னா மல்லித்தூள் போட்டுக்கோங்க. பட் இது வரைக்கும் போடாதவங்க கண்டிப்பாக மல்லித்தூள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் பூண்டு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி ஊற்றணும். புளி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருந்தேன், அதை பிழிஞ்சு சாறு எடுத்திருக்கேன். நல்லா புளி குதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் வரைச்சி அந்த பேஸ்ட் இருக்குங்களா, அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது ஓகேனா போட்டுக்கோங்க, இல்லை வெறும் புளி ஃப்ளேவரே எனக்கு ஓகேனா விட்டுருங்க. நான் எங்களுக்கு புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும், அதனால் நான் தேங்காய் கூடவே தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்தி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எல்லாமே சுருண்டு வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேண்டான்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த பூண்டு குழம்பு ஓரளவு கெட்டியாக கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். சூப்பரான ஒரு பூண்டு குழம்புங்க இது. உங்களுக்கு இதே மாதிரி தான் நான் சொன்னதே தான். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் தேவை, நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். தண்ணியாட்டம் வேணும், குழம்பு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுற ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொதிக்க விட்டுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு கம்மியாக தெரிஞ்சாலும் கண்டிப்பாக 4 பேர் தாராளமாக சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு உடலுக்கு அவ்வளோ நல்லது. நிறைய சத்துக்களை நமக்கு கொண்டிருக்கு. அதேமாதிரி கொழுப்பு கரைக்கிறதுல முக்கியமான வேலை செய்கிறது பூண்டு தான். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.